32 ஜாப்ஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் ரோல்ஸ்ல இருந்தே வந்து எடுக்க போறாங்க. எஸ், ஷாக்கிங்கா தான் இருக்கும், எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டி 23 ஜூலை வந்து ஸ்டேஜ் 2 ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெம்பரவரி ஷார்டேஜ் லிஸ்ட்ல மொத்தம் 52 ஜாப் ரோல்ஸ் இருக்கு. இந்த டெம்பரவரி ஷார்டேஜ் லிஸ்ட்ங்கிறது என்னன்னா, உங்களுக்கு இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்பான்சர்ஷிப் லெவல் வந்து RQF லெவல் 6, அதாவது கிராஜுவேட் ரோல்ஸ் அண்ட் எபோல மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் எடுக்க முடியும். ஆனா டெம்பரவரி ஷார்டேஜ் லிஸ்ட்ல உங்களோட ஜாப் இருந்துச்சு அப்படின்னா RQF லெவல் 3 to 5லயே வந்து நீங்க ஸ்பான்சருக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அதுல மொத்தம் வந்து 52 ஜாப் ரோல்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டி 32 ஆக்குபேஷன்ஸ் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல எந்தெந்த ஜாப்ஸ் எல்லாம் போக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் சேல்ஸ் அண்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட், HR அண்ட் லீகல் சர்வீசஸ், அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங், பிலோ டிகிரி லெவல்ல என்னென்ன ரோல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து எடுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, 8 நியூ ரோல்ஸ் வந்து இது கூட ஆட் பண்றதாக சொல்லியிருக்காங்க. இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நான் ஒரு டாக்குமெண்டா கொடுக்குறேன், லிஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்க ஜாப் ரோல் அதுல இருக்கா இல்ல போகுதாங்கிறத நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கங்க. இது மாதிரி UK பத்தின அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க.